வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பாவமாக இருக்குப்பா. என்னென்னா, சிவகுமாருக்கு வந்துட்டு நேரம் சரியில்லை. நல்ல திறமையான போட்டியாளர் தான். ஆனால் இங்கே வந்து இப்படி மோசமாக மாட்டிகிட்டு இருக்காரு. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தேர்ட் ரவுண்டு வந்துட்டு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸ்டார்டிங்கே வந்துட்டு 5 பேரை உள்ளே போயிருந்தாங்க. சூப்பர்வைசராக நம்ம ஜாக்லின் தான் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா பிக் பாஸ் வந்து கேமை நிறுத்திட்டு வெளியே போங்க, நாங்கள் சொன்னதுக்கப்புறம் வாங்கினாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பாட்டிலேருந்து ஃப்ளிப் பண்ணும்போது பாட்டில் ஃப்ளிப் ஆகி கீழே கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைனா அங்கே இருக்கிற கபசூரர் குடிநீர்னு நினைக்கிறேன், அந்த கசப்பான தண்ணியை குடிக்கிறது நல்லது தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பக்கம் ரயான் வந்து கேர்ள்ஸ் டீம் சார்பாக ஸ்டார்ட் பண்ணாப்புல, பாய்ஸ் டீம் சார்பாக வந்துட்டு நம்மளுடைய விஜய் விஷால் ஸ்டார்ட் பண்ணாப்புல. 2 பேருமே சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டக்குன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தீபக் வந்து டென்ஷன் ஆகி இது பண்ணார். அதுக்கப்புறம் அவரும் போட்டார். 3வது ஆளாக நம்ம ஆள் இறங்கினார், சிவகுமார். இவரால் தான் ஃபஸ்ட் ரவுண்டும் போச்சு. வீட்டுப்படி டாஸ்க்கு. இப்போது போய் அவங்க தாத்தாவோட டைலாக் இருப்பாருங்க, ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன்ற மாதிரி போடுறாரு பாவம். அது விழவும் இல்லை. அங்கே இருக்கிற கபசூர் குடியினரும் வந்துட்டு காலியாகி போச்சு. கடைசியில் வந்து பிக் பாஸ் வந்து கொஞ்சம் கேமை வந்து பாஸ் பண்ணுங்க அப்படி சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அங்கே வந்துட்டு விழவே இல்லை. இந்த சைடு பார்த்தா ரயான் போட்டவொடனே சாச்சனா ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். சாச்சனா கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அப்புறமா எப்படியும் அவங்களுக்கு விழுந்துருச்சு. டபால்னு மஞ்சரி வந்தாங்க, மஞ்சரி டப்புன்னு போட்டாங்க. அடுத்தது பவித்ரா ஆரம்பித்தாங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 பேர் போட்டாங்க. இந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க பாய்ஸ் டீமில். பவித்ரா ஆரம்பித்தாங்க. பவித்ராவுக்கு செட் ஆகல. அவங்களும் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த கபசூர குடிநீரை. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வர மாட்டுது. கடைசியில் யாராவது ஒருத்தவங்க போடுங்கப்பான்னு சொல்லிட்டு 2 டீமும் இயங்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் ரொம்ப டஃப்பு தான். அதுவும் இல்லாமல் பக்கத்துலேருந்து ஃப்ளிப் பண்ணுறது ஒன்று இருக்குது. கொஞ்சம் கேப் போட்டு மார்க் போட்டாங்க. அந்த மார்க்கில் தான் தூக்கி போடணுன்ட்டு. ஏன்னா முன்னாடி இதுக்காக தான் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அந்த கேமை பாஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த மார்க்லேருந்து தூக்கி போடணும், அது நிற்கணும். ரொம்ப டஃப்பு தான். பாவமாக இருந்துச்சு சிவகுமாரோட நிலைமையை பார்க்கும்போது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் வாங்கணும், யார் வின் பண்ணணும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.